மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதிகரித்து வரும் கனமழையின் காரணமாக 7 பேர் இதுவரை பலி, 145 குடும்பங்கள் பாதிப்பு. மேலும் 9ஆம் திகதி வரைக்கும் இந்த காலநிலை தொடரும் என எச்சரிக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம். தற்போதைய போலீஸ் மா அதிபர் பாதையில் படுகொலை செய்யப்படுவார் என எச்சரிக்கிறார் சாகல காரியவசம். மேலும் 5 சிறைச்சாலைகளில் வன்முறை வெடிப்பதற்கான வாய்ப்புண்டு என எச்சரிக்கிறது உளவு தகவல் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். தீவிரமடைந்து வரும் தென்மேற்கு பருவ மழை காரணமாக வெள்ளம் மற்றும் வெள்ளத்தை அடுத்து மண் சரிவு என்ற பல்வேறு அனர்த்தங்களை இப்போது நாடு சந்தித்து வருது. நேற்றைய தினம் மட்டும் அதிக மழை வீழ்ச்சி பதிவான பகுதிகளாக எது காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டனில் 258 மில்லிமீட்டர் கனமழை பெய்ததாகவும், லட்சப்பானையில் 240 மில்லிமீட்டர் கனமழை பதிவானதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. 200க்கும் அதிகமான மில்லிமீட்டர் மழை என்பது பெருமளவிலான வெள்ளங்களுக்கான காரணமாக அமையும் என்பதுதான் மக்கள் அஞ்சுகின்ற விஷயம். பசிபிக் பெருங்கடல்ல ஜப்பானுக்கு கிழக்கே டைஃபோன் என்று சொல்லப்படுகின்ற சூறாவளி இப்போது உருவெடுத்திருப்பதன் காரணமாக எதிர்வரும் 7ஆம் 8ஆம் 9ஆம் திகதி வரைக்கும் நமது நாட்டில் இதனுடைய தாக்கம் இருக்கும். இந்த காலநிலை தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கு. இறுதியாக பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளம், மண் சரிவு அப்படின்னு சொல்லி பல்வேறு அனர்த்தங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் பாரிய அளவு சேதங்களையும் பாரிய அளவு பாதிப்புக்கும் உள்ளாகி இருக்கு. இதில் 7 பேர் பலியானதோடு கிட்டத்தட்ட 1045 குடும்பங்களைச் சேர்ந்த 4188 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதான செய்தியைத்தான் பாதுகாப்பு அமைச்சு இப்போது உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. இவ்வாறு உயிரிழந்தவங்கள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியானது தான் இந்த பிரதேசத்தில் மிகப்பெரும் சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த ஒரு விஷயம் எங்க பதிவாகி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்பிட்டிய பகுதியில் 2 மாடி கட்டிடத்தின் மீது பாரிய மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததுல 2 மாடி கட்டிடமே சுக்கு நூறாகி அதில் தங்கி இருந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் பெரும் சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. 47 மற்றும் 83 மற்றும் 58 வயதுடைய 3 பெண்களும் 22 வயதுடைய ஒரு இளைஞனும் தான் இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்ததாகவும், இவர்களுடைய பிரேதங்கள் இப்போது தேடி கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது நாவலப்பிட்டிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக இப்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் பதிவாகி இருக்கு. வடகல பகுதியில் மகாவலி கங்கைக்கு மேலே இருக்கின்ற பாலத்தில் நடந்து சென்ற ஒரு 63 வயது மதிக்கத்தக்க வயோதிபர் மகாவலி கங்கையில விழுந்து உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. அம்பகமுவ பகுதியில் வீதியில பயணித்த 48 வயதுடைய நபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன சம்பவத்தை அடுத்து அவருடைய பிரேதம் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட செய்தியும் பதிவாகி இருந்தது. வெள்ள அபாயம் காரணமாக கங்கைகளுக்கு அருகில் வாழுகின்ற தாழ்வு பிரதேசங்கள் வாழுகின்ற மக்கள் அவதானமாக இருக்கும்படியும், நேற்றைய தினம் பல பாதைகள் மண் சரிவுக்கு இலக்காகி மூடப்பட்ட சம்பவங்களும் அவைகளை நீக்குகின்ற பணியும் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இன்றைய தினமும் நாளைய தினமும் ஓரளவு மழை வீழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு ஆறுதலான செய்தியை தான் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிச்சிருக்கு. கடந்த வருடம் டிட்வா சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம் கன மழையின் காரணமாக ஏற்பட்டது கிடையாது. மாறாக பல்வேறு கங்கைகளுடைய நதிகளுடைய நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவ்வளவு பெரிய அழிவை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்கள் சந்தித்தது. எனவே காலகாலமாக மழையுடன் கூடிய வான்கதவுகள் திறக்கப்படுவதனால இந்த ஒரு வெள்ளப்பிரளயம் மண் சரிவும் ஏற்படுவதை பார்க்க முடியுது. வான்கதவுகள் திறக்காவிட்டால் அதைவிட பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பது நியாயமானதாக இருந்தாலும், ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழைக்கு பின்புலமாக வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற துரதிர்ஷ்ட நிலையின் காரணமாகத்தான் இப்போது மக்கள் மிகப்பெரிய ஒரு அசௌகரியங்களுக்கும் மிகப்பெரிய அழிவையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. டிட்வா சூறாவளிக்கு பிற்பாடு 8 மாதங்கள் கடக்காத சூழ்நிலையில மீண்டும் தமது சொத்துக்களை இழக்க வேண்டிய பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ரொம்ப கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்குதுன்னு அழுது புலம்புகின்ற காணொலிகளையும் பார்க்க கிடைத்தது. அரசு இது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு இதுக்கு மாற்றீடாக என்ன வழிகளை செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை சிந்திக்காத வரை எதிர்வரும் பருவமழை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பதுதான் இந்த சங்கதி சொல்லுகின்ற செய்தி. வெறுமனே 2 நாள் மழையின் காரணமாக இது போன்ற வெள்ளம் வருமாக இருந்தால் எதிர்வரும் பருவமழை 3 மாதங்கள் பெய்யும் என்பதனால மிகப்பெரிய அழிவை நாடு சந்திக்கும் என்பதுதான் இந்த ஒரு சங்கதி எமக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம். இதுக்கு பொறுப்பான திணைக்களங்கள் உரிய ஆய்வுகள் நடத்தி மாற்று வழிகளை கண்டுபிடித்து மக்களுக்கு உரிய தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவளைக்கு தன் வாயால் கேடு அப்படின்ற ஒரு விஷயம் மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகல காரியவசத்துக்கு ரொம்பவே பொருந்தி இருக்கு.
கட்சிக்காகவும் கட்சி அரசியல்வாதிக்காகவும் குரல் கொடுக்க போய் நேற்றைய தினம் 2 அபத்தமான கருத்துக்களை சொல்லி இப்போது அவரை விசாரணைக்கு உட்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இவருக்கு எதிரான விசாரணையை உடனடியாக தொடங்குவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவங்க கூறியிருந்தாங்க. எதனால இந்த ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் ஊடகங்களில் 2 ஆபத்தான 2 கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேவிபியினுடைய ஆட்சி காலத்தில் தான் 3 பொலிஸ்மா அதிபர்களுக்கான துக்ககரமான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை செய்து கொண்டார் சிடி விக்ரமரத்ன, சிறைக்கு போயிருக்கிறாரு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி பூஜித்த ஜெயசுந்தர, தேசபந்து தென்னக்கோன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பதவி விலகி இப்போது வீட்டில் இருக்கிறாரு. இதை தாண்டி இப்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போதைய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவர்கிட்ட கௌரவமாக நாங்கள் கேட்டுக்கொள்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிபி கட்சிக்காக வேலை செய்யறதை விட்டு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க. அப்படி செய்ய இல்லைண்டா பாதையில் நீங்க படுகொலை செய்யப்படுகின்ற போலீஸ் அதிபர் என்ற பட்டியலில் நீங்க சேர்க்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை இவர் விட்டதுதான் இப்போது இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. மக்களை தூண்டிவிட்டு போலீஸ் அதிபர் மீது தாக்குதல் நடத்தி படுகொலை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தூண்டி விடுறாரா, அல்லது இப்படியான ஒரு சம்பவம் நடத்துவதற்கான சதியை இவங்க செய்துட்டாங்களான பல்வேறு கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த அபத்தமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சிறைச்சாலைகளுக்குள்ள வெடித்திருக்கின்ற இந்த வன்முறையை பாதாள உலக கும்பல்களும் போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற போதல் கடத்தல்காரர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசு நியாயப்படுத்துது. எமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசை எதிர்க்கின்ற என்பிபியை எதிர்க்கின்ற எதிர்கட்சியினர் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை போட்டு அவர்களை கைது செய்து அவர்களை சிறைக்கு அனுப்பி இந்த வன்முறையை தூண்டி சிறைச்சாலைக்குள்ளே இந்த அரசியல்வாதிகளுடைய சோழியை முடிப்பதுதான் இந்த அரசுடைய திட்டம். இதையும் பாதாள உலக கும்பல்கள் செய்தது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க அப்படின்னு பாரி ஒரு குற்றச்சாட்டை இப்போது இவர் முன்வச்சிருக்கிறாரு. இப்போது சாகல காரியவசத்தை விசாரணைக்கு உட்படுத்தி இதற்கான பதிலை கண்டுபிடிக்க போறாங்க. இந்த சிறைச்சாலை வன்முறை குறித்து உளவு தகவல் என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையுடைய வன்முறையை தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் அது நடந்து முடிந்திருப்பதாகவும், இந்த ஒரு சதி மேலும் 5 சிறைச்சாலைகளை திட்டமிட்டிருப்பதாகவும், இதற்கு பின்புலமாக சிறைச்சாலை கைதிகளும் அரசியல்வாதிகளும் தான் இணைந்து இந்த சதியை திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை உளவுத்துறை வெளியிட்டிருப்பது தான் பெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த 5 சிறைச்சாலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பர, காலி, மாத்தர, களுத்துறை, கொழும்பு, மெகசின் போன்ற சிறைச்சாலைகள் தான் இந்த வன்முறை வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தையும், இதுக்கு பின்புலமாக சிறை கைதிகள் மற்றும் திட்டமிட்ட கும்பல் திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது, அப்படியான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது உளவுத்துறை வெளியிட்டிருக்கு. சாகல காரியவசம் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் உளவுத்துறையினுடைய செய்திக்கும் இடையில் இருக்கின்ற உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட ஒரு கும்பல் சிறைச்சாலைகளுக்குள்ள வன்முறையை கட்டவிழ்க்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகளும் இலக்கு வைக்கப்படுவாங்க. இதையே ஒரு பேசுபொருளாக மாற்றி அரசியல்வாதிகளுடைய கைதுகளை தடுப்பதற்கான ஒரு கைங்காரியமா தான் இது இருக்கும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ள பல்வேறு நபர்கள் சிறைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஜனாதிபதி அவங்க சொன்னதை அடுத்து வழக்குகளும் இப்போது துரிதப்படுத்தப்பட்டு பல்வேறு வழக்குகளுடைய தீர்ப்புகள் இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு. அதுல யோஷித்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, விமல் வீரவன்ச அவருடைய மனைவி, அவருடைய சகோதரர் கெஹலி ரம்பூக்கர்ல அவருடைய மனைவி, மகள், மருமகன் அவங்களோட பட்டியல் நீண்டு கொண்டு போகுது. பிரசன்ன ரணவீர, மேவின் சில்வா, இது போன்ற அரசியல்வாதிகளுடைய, அதுவும் முட்டுக்கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக வாழ்ந்து அரசியல் செஞ்சவங்க, இவர்களுடைய வழக்குகள் இப்போது துரித கதியில நடந்து வருவதனாலும் இறுதி கட்டத்தை அடைஞ்சதுனாலும் அனைவருமே சிறைக்கு போகணும். எனவே அரசியல்வாதிகளுடைய கைது தடுக்கணுமாக இருந்தா சிறைச்சாலை கட்டமைப்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணி மிகப்பெரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து அரசியல்வாதிகளுக்கு சிறைச்சாலை ஆபத்தானது என்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவிச்சு வீட்டுக்காவலில் வச்சு அவங்களை விசாரிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்து கொள்வதற்கான ஒரு எத்தனிப்பாகத்தான் இப்போது சிறைச்சாலைக்குள்ள வன்முறையை வெடிக்க ஆரம்பித்ததும் இதுக்கு பின்புலமாக இந்த கட்சிகள் தான் இருக்குதோ என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் உண்டு பண்ணிருக்கு. ஈஸ்வர் குண்டு தாக்குதல் என்ற மிளச்சித்தனமான ஒரு தாக்குதலோட ஆட்சியை கைப்பற்றியவங்க இது போன்ற வன்முறைகளை செய்து ஏதோட ஆட்சியை பிடிப்பாங்க, இல்லைண்டா தமக்கு இருக்கின்ற ஆபத்துக்களை இல்லாமலாக்குவதற்கான இது போன்ற கைங்காரியங்களை செய்வாங்க என்பது கடந்த காலங்களில் நாம் கண்கூடாக கண்ட விஷயங்கள். எனவே இந்த ஒரு விஷயத்தில் அரசு கூடிய கவனம் செலுத்தி இது குறித்த விசாரணைகளை துரிதப்படுத்தி தண்டனைகளை நீதிமன்றத்தினூடாக
கொடுக்கணும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோட கூடிய சீக்கிரம் அனர்த்தங்களிலிருந்து நாடு விடுபடணும், பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, லஞ்சமில்லாத ஊழல் இல்லாத அனர்த்தம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.